வருங்கால அரசு மருந்தாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். க்ளோரி டு காட், பிரைஸ் தி லார்ட். ஸோ நம்மளோட ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம தனியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டும் ஒரு டாபிக்ஸ் எந்த டாபிக்ஸுமே விடாமல் பார்த்தீங்கன்னா 97 வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணி முடிச்சிருக்கோம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? அது மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டடி பிளான் ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகேவா? ஸோ அதோட போர்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெடியூலை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 30 டேஸ்க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லபடியாக ஓகேவா? ஸோ ரொம்ப மோட்டிவேஷனாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் என்ன பண்ணியிருந்தோன்னா இந்த மாதிரி ஓகேவா எக்ஸாமுக்காக என்னென்ன டவுட்ஸ் இருக்குது ஓகேவா? ஸோ அந்த டவுட்ஸோட அந்த கிளாரிஃபிகேஷனாக தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் 2025ஓட லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி உங்களோட டவுட்ஸ் எங்கள் நாலேஜ் படி எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே நம்ம ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் நன்றிகளை தெரிவிச்சிடும். உங்களோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. இன்னும் அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கக்கூடியவங்க ஜூனியர்ஸ் ஓகேவா யாருக்கு தெரிஞ்சிருந்தாலுமே தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. இந்த மாதிரி நம்மளோட சேனல் மூலயமா பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் அதுக்கப்புறம் டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணுற விஷயங்களையுமே நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயமா பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டை பற்றி நான் சொல்லி தான் ஆகணும். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட போன எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன். ஓகேவா? ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமலும் இருக்கும். ஓகேவா? ஸோ முத்துகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணி எம்ஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ கிளாஸ்க்கான ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 rupees. அதுக்கப்புறம் ஸோ ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஓகேவா ஹார்ட் காப்பியாக பார்த்தீங்கன்னா முத்துகிருஷ்ணனே இப்போ எடுத்த நோட்ஸ் ஓகேவா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டனாக எடுத்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500. ஓகேவா? ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா 12 வீக்லி டெஸ்ட் இருக்குது, 3 மந்த்லி டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் 3 ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் தமிழ் கிளாஸுமே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற பேட்சஸ் எல்லாமே நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் இப்போ ரொம்ப நெருங்கி இருக்கிறனால கிளாஸுக்கு இப்போ எடுக்கிறதுக்கான டைமும் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது மூலயமா நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிளாஸாக கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்டு யோசிச்சுருக்கான். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணி நம்ம எம்ஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னா ஸோ இதில் காண்டாக்ட் நம்பர் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த கிளாஸஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ போன எம்ஆர்பி எக்ஸாமில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகேவா? ஸோ நீங்கள் இருக்கிற டைமை நீங்கள் இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பெஷல் கிளாஸஸை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸாமு கிளியர் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இந்த கிளாஸுக்கான ப்ரைஸ் கட்டுறீங்கல்ல அதுலேருந்து 50% அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அது மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னும் பேரண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100% ஓகேவா கட்டக்கூடிய எல்லா அமௌண்ட்டையுமே கூட என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட தம்பி ஒருத்தர் ஓகேவா பிரவீன்குமார் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரவீன்குமார் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டுக்கான ஒரு செப்பரேட்டாக ஒரு டெக்ஸ்ட் புக்கே பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அது பற்றியுமே நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஆல்ரெடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபார்மா யூனிவர்ஸ் எம்சிக்யூ பேங்க் ஓகேவா? ஸோ கொஸ்டின் பேங்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,000க்கு மேலே எம்சிக்யூ கொஸ்டின்ஸை 2 வால்யூம்ஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1599. ஓகேவா?
ஆனால் இப்போ டிஸ்கவுண்டடாக எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1299க்கு இதை கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். அது மாதிரியே பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ஆர்பிக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கேட்கப்பட்ட பழைய கேள்விகள், ஓகேவா, அது மாதிரி எம்சிக்யூஸ் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா தொகுப்புமே பார்த்தீங்கன்னா 2 வால்யூமாக இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு 5 சப்ஜெக்ட் ஒரு வால்யூமாகவும், அடுத்த 6 சப்ஜெக்ட்டும் அடுத்த செகண்ட் வால்யூமாட்டும், அப்படி 2 வால்யூமாட்டு புக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க, இந்த புக்கை பார்த்து படிக்க விரும்புகிறவங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் பிரவீன்குமார் தம்பியோட நம்பரும் நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி புக்ஸ் தேவைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா புக்ஸை வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட கேள்விகளுக்கு வரலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் அப்டேட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகேவா? ஸோ எங்களோட நாலேஜ் படி பார்த்தீங்கன்னா, போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அந்த எக்ஸாம் நடத்துறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஜாபில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வைப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றியும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரா டைரக்டரேட் கவுன்சிலிங் நடக்கும். ஓகேவா? ஸோ அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளாடி கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் இன்டர் டைரக்டரேட் ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து சேஞ்ச் ஆகக்கூடிய கவுன்சிலிங் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போன மந்தில் ஆல்ரெடி நம்ம அதையும் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ டிபிஹெச்சுக்கான கவுன்சிலிங் இன்ட்ரா டைரக்டரேட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ போன வட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிஞ்சு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்து வரக்கூடிய இன்ட்ரா கவுன்சிலிங்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ அதுபடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையுமே எக்ஸாம் டேட்டு எப்போ எக்ஸாம் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அது எதை வச்சு சொல்லியிருந்தோன்னா இந்த கவுன்சிலிங் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு. ஓகேவா? ஸோ அப்போது எக்ஸாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எங்களோட நாலேஜ் படி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் லாஸ்ட் இல்லைனா அக்டோபர் ஸ்டார்டிங்கில் வரலாம். ஓகேவா? ஸோ எதுவுமே கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த எம்ஆர்பி ஆனுவல் பிளானரை பொறுத்து தான் எதுனாலும் நமக்கு தெரிய வரும். ஆனால் இந்த வாட்டி அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எதுவும் இல்லை. ஓகேவா? ஆல்ரெடி கொடுத்த அப்டேட்டே தான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஓகேவா? அதனால் அதுக்கப்புறம் என்ன அப்டேட் இருக்குங்கிறது தெரிய வரல. அப்படி தெரியணுன்னாலும் மறுபடியும் இன்னொரு 10 to 12 days வெயிட் பண்ணி அப்புறம் ஆகஸ்ட்டில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து தான் தெரியும். ஓகேவா? ஸோ அதில் வரக்கூடியதை பொறுத்து பார்த்திங்கன்னா இன்னும் தாமதிக்க மாட்டாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம சங்கங்கள் அடுத்து இங்கே இருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கொடுத்து அதில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகேவா? ஆகஸ்ட்டில் வரக்கூடிய ஆனுவல் பிளானரில். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று எக்ஸாம் இன்னும் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா திரும்ப ரீஓப்பன் ஆஃப் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகேவா? ரீஓப்பன் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ போன வட்டம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். 2019 வந்த அப்ளிகேஷன். ஸோ அப்போவே 300 சம்திங் இதோட வேக்கன்சிஸோட நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. அப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கும் எவ்வளோ வருஷங்கள் தாமதிச்சு. ஆனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா திரும்ப அப்ளிகேஷன் ரீஓப்பன் ஆச்சு. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, மறுபடியும் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுத்தாங்க. ஓகேவா? அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ நாங்கள் என்ன திங்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 630 வேக்கன்சிஸ் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதே வேக்கன்சிஸை வச்சு தான் எக்ஸாம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அந்த ரீஓப்பனிங் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்காது. ஓகேவா? சப்போஸ் இப்போது அடுத்து வரக்கூடிய ஆனுவல் பிளானரில் இந்த வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு அந்த இதை காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ரீஓப்பனிங் ஆஃப் அப்ளிகேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஏன்னா போன வட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து என்ன பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த டைமே பார்த்தீங்கன்னா அதை பொறுத்து ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கோரிக்கை வைப்பாங்க. ஓகேவா? அதனால் அதிகபட்சம் ரீஓப்பன் ஆஃப் அப்ளிகேஷன் வரலாம். ஸோ ரீஓப்பன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 20 to 30 days பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம சொல்கிற செப்டம்பர் அக்டோபர்லேருந்து இன்னும் அதிகமான டைம் ஆகலாம் எக்ஸாமுக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்க ரிசைன் பண்ணுறதை பற்றியெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஓகேவா? ரிசைன் பண்ணிவிட்டு படிக்கலாமா அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ எங்களை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த முடிவு எடுக்கணும். ஓகேவா?
ஸோ இப்போ ஃபேமிலியில் உங்களை நம்பி தான் அந்த ஜாப் இல்லை உங்களோட மணியை நம்பி தான் உங்கள் ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூட அந்த விஷயத்த கன்சிடர் பண்ணணும், கொஞ்சம் கூட எஃபோர்ட்டை நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கிடணும். இன்னொன்று எங்களோட ஒரு சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருது, எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன் தெரியும் போது வேணால் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நாங்கள் அதை கண்டிப்பான்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கவர்மெண்ட் ஜாபு. ஸோ லாஸ்ட் டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகாமலே உட்காந்து ஃபுல்லாக படித்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து படித்தவங்க எல்லாமே உண்டு. ஸோ அதில் நிறைய பேர் உண்டு. அதில் என்னோடய ஃப்ரெண்டும் உண்டு. ஓகேவா? முத்துகிருஷ்ணனும். ஓகேவா? அவன் ஜாபுக்கே போகல, ஃபுல்லாக உட்காந்து நான் ஸ்டடீஸில் மட்டுமே இருந்தது. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷனை நீங்கள் திங்க் பண்ணிட்டு தான் அந்த முடிவுக்கு வரணும். ஓகேவா? ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிக்கிறீங்க. ஸோ அடுத்த ரிசல்ட் வரணும். அடுத்த ரிசல்ட்டு முடித்து ப்ரொவிஷ்னல் லிஸ்ட்டு வரும். ப்ரொவிஷ்னல் லிஸ்ட்டு முடித்து தான் பார்த்தீங்கன்னா அடுத்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கான டேட்டு. ஸோ எக்ஸாம் முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் டிலே ஆகும். ஓகேவா? மறுபடியும் 1 or 2 months போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கன்சிடர் பண்ணி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் புதுசாக ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இப்போது ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகம் ரீச் ஆச்சு. ஸோ அதுக்கு ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு முத்துகிருஷ்ணன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி பிரவீன்குமார். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு நம்மளோட நன்றிகளை தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது மூலயமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளோட சேனலில் பார்க்குறாங்க, நிறைய நம்மளோட டெஸ்ட்டெல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் புதுசாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனில் எங்களோட சஜஷன், இப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிறது என்னென்னா அடுத்து வரக்கூடிய ஓகேவா? ஸோ இப்போ நாளையிலேருந்து அடுத்து என்ன போர்ஷன் போட்டிருக்கோம் அந்த போர்ஷனை கவர் பண்ணி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த டேக்கான டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே நிற்பாட்ட போகிறதில்ல, மறுபடியும் நம்ம டெஸ்ட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போது எக்ஸாம் எப்போ வேணாலும் வரலாம். ஓகேவா? அதனால் இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இன்னும் அதிகமான டைம் இல்லை அதிகமான எஃபோர்ட்டு போட வேண்டி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் தான் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கொடுத்தாகணும். எங்களோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த டேக்கான அந்தந்த போர்ஷன்ஸை நீங்கள் கவர் பண்ணி முடித்து அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள் இனிமேல் அடுத்தடுத்த நாளையிலேருந்து. ஓகேவா? அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 30 days என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்தந்த ஒரு டேக்கும் ஒரு போர்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அந்த கேப்பில் நீங்கள் இந்த டேக்கான போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணி முன்னாடி விட்டு போனதையும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா படிச்சுட்டே வந்து தான் ஆகணும். ஓகேவா? வேறு வழியில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணுன்னா இன்னும் அதிகமான டைம் எஃபோர்ட்டு போட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களாலேயும் ஒரு சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக 97 வீடியோஸ்லேயே நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படித்து முடித்தவங்க உண்டு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அவங்க ரிவிஷன் பண்ணுறதுக்கு எப்படி என்ன பண்ணலாம்? ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக ஓடிட்டே இருக்குது. ஓகேவா? படிப்போம், அதை ஃபுல்லாக முடிப்போம், மறுபடியும் ரிவைஸ் பண்ணுவோம், எக்ஸாம் வர மாதிரி இருக்கும், திரும்ப எடுத்து படிப்போம். ஓகேவா? ஸோ திரும்ப பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மைண்ட் ஒரு மாதிரி ஃபாக் ஆன மாதிரி ஒரு டைப்பாக இருக்கும். ஓகேவா? எங்களோட சஜஷன் என்னென்னா வேறு வழி இல்லை, படித்து தான் ஆகணும். ஓகேவா? எக்ஸாம் வர வரைக்கும் படித்து தான் ஆகணும். போன பேட்சில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாட்கள் மறுபடியும் படித்தே தான் ஓடிட்டு இருந்தது காலங்கள். ஸோ நீங்கள் போர் அடிக்காமல் எப்படி படிக்கிறதுங்கிறத நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த டெய்லி டெஸ்ட்டுக்கான போர்ஷனை போட்டு எப்படி பண்ணுறோம், அது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு சப்ஜெக்டையுமே நீங்கள் மிங்கிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூஸாக உட்காந்து படிச்சுட்டே இருக்காதீங்க. ஓகேவா? ஒரு 15 minutes இல்லை ஒரு 20 minutes வச்சுக்கோங்க. அதில் இவ்வளோ போர்ஷன் நான் கவர் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்டை வச்சுக்கோங்க. வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. அந்த டைமுக்குள்ளாடி வேகமாக அதை படித்து முடிச்சே ஆகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் 5 minutes 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. மறுபடியும் வந்துட்டு அதே ஸ்பீடோட அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளாடி அடுத்த செட்டு போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்
எந்தெந்த டாபிக்ஸ் உங்களுக்கு டஃப்பாக இருக்குது, எது ஈஸியாக இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா படிங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சஜஷன் கேட்டிருந்தீங்க. ஓகேவா? ஸோ நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெய்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதே கொஞ்சம் பிஸி ஷெட்யூல்லாம் கொஞ்சம் டைட்டு தான். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒர்க்கும் பார்க்கணும், ஃபேமிலி எல்லா சிச்சுவேஷன்ஸும் இருக்குது. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும். அது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கொஸ்டின்ஸு அதுவும் வீக்லி டெஸ்ட்டாக தான் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ டெய்லி டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறது, அதுவும் நம்ம அந்த வீடியோஸில் இருந்து தான் நம்ம கொஸ்டின்ஸும் கேட்போம். ஓகேவா? ஸோ நாங்கள் ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக இன்னும் கொஸ்டின்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிகள் எப்படிங்கிறத நாங்கள் யோசிக்கிறோம். ஓகேவா? ஸோ எங்களோட இந்த 10 மார்க்ஸுங்கிறது எப்படி யோசிக்கிறோன்னா, அது நீங்கள் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அந்த ஃபுல் வீடியோவும் கவர் பண்ணி தான் அந்த 10 கொஸ்டினுமே இருக்கும். ஸோ உங்களால் அந்த 10 கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ண முடியுதுனாலே நீங்கள் அந்த போர்ஷனை கவர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் மோஸ்ட்லி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை. ஓகேவா? ஸோ அதுவே போதுமானது. நாங்கள் இன்னும் அடுத்து ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் அப்புறம் இன்னும் பெய்டு டெஸ்ட் இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஓகேவா? ஸோ பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறது எங்களுக்கு எப்போவுமே அந்த உடன்பாடு இல்லை. ஓகேவா? ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸை நம்ம பார்த்து நம்ம படித்து அதை லிசன் பண்ணி நம்ம படித்தா மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாம் புரியும். ஓகேவா? இப்போ பிடிஎஃபை கொடுத்து ஈஸியாகிட்டு அப்படியே பார்த்து அப்படியே நம்ம படித்து அப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தாலாம் நம்மளால் அந்த எம்ஆர்பி எக்ஸாமுக்கு அந்த கொஸ்டினை ஈஸியாக அட்டன் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால தான் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறதும் கிடையாது, எங்கள்கிட்ட பிடிஎஃப்பும் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் வீடியோஸை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி, ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பத்துலேருந்தே கேட்டவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஓனாக நிறைய பேர் நோட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணும்போதெல்லாம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அது எல்லாமே அப்படியே எழுதி படிக்கிறாங்க. ஓகேவா? எஃபோர்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? எல்லாமே நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. ஓகேவா? டைமு, எஃபோர்ட்டு, ஹார்ட் ஒர்க் எல்லாம் போட்டால் தான் நம்ம ஒரு இடத்த ஒரு சக்ஸஸாக அடைய முடியும். ஓகேவா? ஸோ அதை மைண்டில் வைங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளை இன்னும் பெய்டு விஷயங்கள் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச விஷயந்தான். 100% பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாஸஸும் டெஸ்ட்டு எல்லாமே நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு நல்ல ஒரு ஜாபில் இருக்கோம். அது மாதிரியே எல்லாேருக்கும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ஓகேவா? ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைமாக அட்டன் பண்ணும்போது எங்களுக்கு கைடன்ஸ் இல்லை. எப்படி படிக்கணும், எப்படி கேட்பாங்க, எந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை. ஓகேவா? அப்படி ஒரு சிச்சுவேஷனில் இப்படி ஒன்று கிடைச்சதெல்லாம் உண்மையிலே காடோட கிரேஸ் தான். ஸோ அதை மற்றவங்களுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எஃபோர்ட் எடுத்து நாங்கள் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜாப் டெம்பரரியாக பெர்மனெண்ட்டாக அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஓகேவா? ஸோ ஜாபை பொறுத்தளவில் பெர்மனெண்ட்டு தான். ஸோ 2 இயர்ஸ் ப்ரொபேஷன் பீரியட் உண்டு. ஃபஸ்ட் இயர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலரைஸ் பண்ணுவாங்க நம்மளோட அந்த ஜாபை. ஓகேவா? ஃபார்மசிஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் முடித்ததுக்கப்புறம் ப்ரொபேஷனை டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த 2 இயர்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்க. நம்மள்ட்ட எந்த ஒரு டிமெரிட்டோ, நம்மள்ட்ட எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்படி ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸோ ஏதாவது விஷயங்கள் இருந்தால் நம்மளை அவங்க ஜாப் விட்டு தூக்கிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் அந்த 2 இயர்ஸ் ப்ரொபேஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி அது முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட போஸ்ட்டு பெர்மனெண்ட்டு தான். ஓகேவா? ஆனால் போடுறது இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லா விஷயத்திலும் டெம்பரரி பேசிஸ் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஈவன் நீங்கள் அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு எடுத்து பாருங்கள், அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வருஷம் அந்த இதை ரினியூவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ரினியூவல் பண்ணி நம்மளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இயருக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி பெர்மனெண்ட்டுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே டெம்பரரி பேசிஸ் மாதிரி தான் இந்த இதில் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஜாபு செக்யூர்டான ஜாபு தான், பெர்மனெண்ட்டு தான். நீங்கள் அதை நினச்சி எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் பிளான் அடுத்து. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த 97 வீடியோஸையும் இந்த மாதிரி டெஸ்ட் ஷெட்யூல் போட்டு நம்ம டெய்லி டெஸ்ட்டில் நம்ம கவர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய ஷெட்யூல்ஸ், அதுக்கப்புறம் வரக்கூடிய டெஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? நம்மளோட வாட்ஸ்அப், டெலிகிராம் சேனல் எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பற்றி கேட்டிருந்தீங்க.
ஓகேவா? ஸோ இது ஒரு நல்ல ஐடியா. வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் ஒரு 10 மார்க்ஸோ இல்லை 20 மார்க்ஸுக்கோ தமிழ் டெஸ்ட்டு வைக்கலாம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த சஜஷனை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஸோ அடுத்து இந்த செட்டு முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அதையும் இன்க்ளூட் பண்ண பார்ப்போம். ஓகேவா? ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டு, ஓகேவா, 10th அந்த ஸ்டாண்டர்டோட குவாலிஃபிகேஷன் தான். அந்த 6th to 10th இருக்குல்ல, அதை வச்சு தான். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ரொம்ப யோசித்து ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம். ஓகேவா? ஏன்னா பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ், அதில் 20 மார்க்ஸ் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் தமிழ் கிளியர். ஓகேவா? ஸோ அதில் வேறு எந்த ஒரு விஷயமே இல்லை. அதில் 50 மார்க்ஸ் நீங்கள் அந்த பேட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதில் 10 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேவா? பொறுத்துக இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம 12th வரைக்கும் தமிழ் படிச்சிருக்கோம். ஓகேவா? சப்ஜெக்டை அந்த பொறுத்துக்க பார்த்திங்கன்னா நம்ம யோசித்து பார்த்தே நம்ம அட்டன் பண்ணிடலாம். இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான விஷயங்கள் அதிலே ஒரு 5 மார்க்ஸாவது கண்டிப்பாக இன்னும் நமக்கு தெரிஞ்சது இருக்கும். இன்னும் நாங்கள் என்ன எக்ஸ்ட்ரா படிக்க சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் படிங்க. ஓகேவா? ஸோ 6th புக்கு 10th வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணங்கள் அதோட எக்ஸாம்பிளோட விஷயத்தை புரிஞ்சு படிங்க. ஓகேவா? ஸோ ஒரு பண்பு பெயர், பெயர் சொல், இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல. ஸோ அது எக்ஸாம்பிள் கொடுத்து அதில் எது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம எம்ஆர்பி வெப்சைட் எடுத்து பாருங்கள். அதில் கேட்டிருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எல்லாமே அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கீ ஆன்சரோட பார்த்து அதையும் டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அதிலே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐடியா வந்துடும். நீங்கள் அந்த பற்றின ஒரு பயம் இல்லாமல் போயிடும். ஓகேவா? ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நாங்கள் சொல்கிற விஷயம் அதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸாமில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும் எக்ஸாமில். ஓகேவா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது, ஏசி இன்ஹிபிட்டார் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படியே ஸ்ட்ரைட்டான ஆன்சராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப யோசித்து பெரிய பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம் லெவலில் யோசித்து ஆப்ஷனை மாற்றி போட்டுறக்கூடாது. ஓகேவா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நிறைய டைம் இருக்கும். அதுதான் இன்னொரு பிரச்சனையே. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்ம திரும்ப ரிவைஸ் பண்ணி பார்ப்போன்னு, ஏன்னா சேம் மிஸ்டேக் எல்லாம் நாங்களும் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் உங்கள்கிட்டையும் சொல்கிறோம். கன்ஃபார்மாக நீங்கள் அது ஆன்சர் அப்படிங்கிறது டைரெக்டாக தெரிஞ்சிருச்சுன்னா அதை ரொம்ப போட்டு யோசித்து குழப்பாதீங்க. ஓகேவா? அதனாலேயே நிறைய மார்க்ஸ் இழந்தவங்களெல்லாம் உண்டு. ஓகேவா? ஈவன் நானுமே அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கேன். அதனால் இது ஒரு சஜஷனாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த கொஷினாக இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். மோஸ்ட்லி நம்மளுக்கு பார்த்தோன்னே இதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணுவோம். மேலே இருக்கக்கூடிய அந்த நாட் அப்படிங்கிற வேர்டே மறந்துடும். ஓகேவா? இப்போ நம்மளோட டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அந்த நாட்டுங்கிறத வச்சு தான் நம்ம கொஸ்டினே போடுவோம். ஓகேவா? இப்போது அது ஒரு ட்ரெண்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் நல்லா கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் எக்ஸாமில். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக உங்களுக்கு எது ஆன்சர்னு தோணுதோ அதை நீங்கள் போடுங்க. ஓகேவா? ஸோ 2 ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்குன்னா நமக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா சேலஞ்ச் பண்ணுறதுக்கான டைம் கொடுப்பாங்க. ஓகேவா? டெக்ஸ்ட் புக்கை நம்ம ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா அந்த கொஸ்டினை சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுதான் ஆன்சராக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கீ ஆன்சரில் அந்த ஆப்ஷனுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போன எக்ஸாமில் நடந்திருக்கு. இந்த எக்ஸாமில் மோஸ்ட்லி அந்த மாதிரி வராமல் மாதிரி தான் எக்ஸாம் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகேவா? எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் மோஸ்ட்லி ஒரே சிங்கிள் ஆப்ஷனாக தான் ஆன்சர் இருக்கிற மாதிரி கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். ஆனாலும் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா படிக்கிற விஷயத்தில் தான் படித்து முடிச்சுட்டோம் எல்லாம் மறக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எல்லாமே பிரெயினில் போகும். அது நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறோம்னாலே
எல்லாமே படித்தோம் ஆனால் எதாவது மறந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் எக்ஸாம் போய் எழுதுவோம், எல்லாமே எழுதிரும், நல்ல மார்க்கும் எடுத்துரும். ஓகேவா? ஸோ அதே கதைகள் தான் மறுபடியும் இங்கேயும். ஸோ இங்கே இன்னும் ஈஸி. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். ஓகேவா? எம்சிக்யூ தான் நம்ம எழுத போகிறது. அதனால் கண்டிப்பாக நமக்கு அப்படி நம்ம தியரியே எழுதுறத விட இங்கே நமக்கு ஈஸியாக ஸ்ட்ரைக் ஆகும் ஆன்சர். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்கள், படிக்கிறதெல்லாம் பிரெயினுக்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ எக்ஸாம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரிஃப்ளெக்ட் ஆகும், அவுட்புட் கொடுக்கும். ஓகேவா? அதனால் மறக்குது அப்படின்னு எல்லாம் திங்க் பண்ணாதீங்க. ஓகேவா? அது மாதிரி கொஞ்சம் இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பயப்படாதீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா பயப்படாதீங்க. ஐயோ என்ன ஆயிருமோ எக்ஸாம், அதெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸ்ட்ராங்காக கரெக்டாக இதான் உங்களோட ஸ்டடி பிளான், இந்த டைமுக்குள்ளே இதெல்லாம் படிப்பேன், இதெல்லாம் படித்து முடிக்கிறேன், இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன், இப்படிங்கிற மாதிரி மைண்டோட அதை ஃபோக்கஸ்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எந்த டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸாம் ரொம்ப நெருங்கியாச்சு. நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு நாள் சீக்கிரமே வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதனால் எந்த ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாமல், எந்த ஒரு தாட்டும் மைண்டில் போட்டுட்டு அது இதுன்னு யோசிக்காமல் ஃபுல்லாக படிக்கிறது. ஓகேவா? நம்ம ஒரு நல்ல ஒரு ஜாபை பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சு நல்ல மோட்டிவேஷனாக உட்காந்து படிங்க. எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன என்னோடய ஃப்ரெண்டு முத்துகிருஷ்ணன், அப்புறம் தம்பி பிரவீன்குமார். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க நீங்கள் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் எந்த டவுட் இருந்தாலும், என்ன கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனல் வீடியோ கமெண்ட் செக்ஷன், அப்புறம் இப்போது நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஓகேவா? இன்ஸ்டாகிராமில் டைரக்ட் மெசேஜ், வாட்ஸ்அப்லேயும் டைரக்ட் மெசேஜ் எல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? டைம் கிடைக்கும் போது மோஸ்ட்லி நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம், ஆனால் கொஞ்சம் டிலே ஆகலாம். ஓகேவா? ஸோ ஒர்க்கெல்லாம் இருக்கும் கொஞ்சம், அதுக்கேற்ற மாதிரி. ஓகேவா? மோஸ்ட்லி கால்ஸ் யாரும் பண்ணாதீங்க. ஓகேவா? எங்களோட சஜஷன் என்ன, கால் எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் வாய்ஸ் மெசேஜஸாக உங்களோட எப்படி இருக்குது உங்களோட மைண்ட் செட்டு என்னன்னாலுமே நீங்கள் வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் பண்ணாலுமே போதும். எல்லாத்துக்கும் நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்கள் பண்ணுறோம். எல்லாருமே கண்டிப்பாக எல்லோரும் நல்லா அச்சீவ் பண்ணுவீங்க. நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.